Hi, hello, welcome to my YouTube channel. இன்னைக்கு சூப்பரா நல்ல டேஸ்டியா நம்ம இன்னைக்கு ராஜ்மா கிரேவி பண்ண போறோம். இந்த ராஜ்மா கிரேவி வந்து நம்ம பஞ்சாபி ஸ்டைல்ல பண்ண போறோம். இது வந்து சூப்பரா நல்ல டேஸ்டியா இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு ஆகட்டும், சப்பாத்திக்கு ஆகட்டும், பரோட்டாக்கு ஆகட்டும், பூரிக்கு ஆகட்டும் நல்ல சூப்பரா நல்ல டேஸ்டியா இருக்கும். கொஞ்சம் டிஃபரண்ட் ஸ்டைல்ல தான் நம்ம பண்ண போறது. ரெகுலரா நார்மலா பண்றோம் இல்லீங்களா? கோகனட் எல்லாம் அரைச்சிட்டு சேர்த்துற அந்த மாதிரில கொஞ்சம் வித்தியாசமா நல்ல சூப்பரா நல்ல டேஸ்டியா பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு. பாருங்க இன்னைக்கு ராஜ்மா கிரேவி பண்ண போறோம் பஞ்சாபி ஸ்டைல். நான் இன்னைக்கு வந்து ரெண்டு டைப் ராஜ்மா இருக்குது காமிக்க போறேன். நார்மல் ராஜ்மா வந்து நம்ம பண்றது தான். இது பாருங்க ஜம்போ சைஸ் ராஜ்மா. பாருங்க இது சின்னதா இருக்குது வந்து ஜம்போ சைஸ். இது பெருசு வந்து நம்ம நார்மலா ரெகுலரா பண்றோம் இல்லீங்களா அந்த ராஜ்மா. நம்ம இன்னைக்கு சின்ன சைஸ் ராஜ்மா தான் பாருங்க. ஒரு கப் அளவு நம்ம எடுத்து நல்லா ஊற வச்சிடலாம். நைட் ஊற வச்சிட்டாக்க நல்லா வாஷ் பண்ணிட்டு பாருங்க பார்க்கிறதுக்கே சின்னதா இருக்கும். அதுதான் ஊற வச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருள் மசாலா 2 வெங்காயம் 2 தக்காளி. வெங்காயத்தை வந்து பாருங்க நான் ஃப்ரை பண்ணி வச்சுக்கினேன். இந்த மாதிரி ஃப்ரைட் ஆனியன் வேணும் எனக்கு அதுக்கோசரம். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இது நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம இன்றைக்கி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இது எடுத்துகிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டு. அதே பவுலில் வந்து நம்ம டமாட்டோ 2 டமாட்டோ இருக்குது இல்லைங்களா அதுக்கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பாருங்கள் நம்ம நல்லா ஒரு 2-3 விசில் விட்டுட்டு நல்லா ராஜ்மா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே. நான் ஃப்ரைட் ஆனியன் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். அதில் இன்றைக்கி நம்ம ஹோல் கரம் மசாலா பாருங்கள் கொஞ்சம் சீரகம் பட்டை அப்புறமா ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். சீரகம்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வச்சுன்னா 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுன்னு அதுலேயே ஒரு 3 க்ரீன் சில்லி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ளேவர் நல்லா வரும். இந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கினாக்கா பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டா பச்சை வாசனை நல்லா போயிடும். கொஞ்சம் டர்மரிக் பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சம் கலர் நல்லா வராது எண்ணெயில் சேர்த்தாக்கா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கு மேலவே வதங்கினவே அதுக்கு மேலவே 1 டீஸ்பூன் வந்து நம்ம ரெட் சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குது அந்த பவுடர் சேர்த்துக்கலாம். ஒன்று மேலே சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கினோன்னு பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகணும். இதுக்கு மேலவே நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிற டமாட்டோ 2 இருக்குது இல்லைங்களா மீடியம் சைஸு அது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் ஆகணுன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இந்த டமாட்டோ அது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருக்கலாம். இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆனவே பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தரோம் தெரியும் கலர் இதெல்லாம் பாருங்கள் நல்லா நம்ம இது காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து இல்லைங்களா அதுக்கோசரம் தான் நல்லா கலர் வந்துக்குது. பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம மசாலா பொடிங்க சேர்த்துக்கலாம். காமிக்கிறேன் உங்களுக்கு இதுக்கு மேலே என்னென்ன வேணுன்ட்டுன்னு பாருங்கள். 1 டீஸ்பூன் வந்து தனியா பவுடர் 1 டீஸ்பூன் ரெகுலர் சில்லி பவுடரு ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் ஜீரா பவுடர் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃபுல்லாக கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது போகணும். ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கினா போதும். இதுக்கு மேலே நம்ம ஆனியன் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா அது ஒரு 2-3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்க்கணுன்ட்டு இல்லை. இது நார்மலாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு எதுனாக்கா யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இது வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த ஆனியன் பேஸ்ட்டு இந்த மாதிரி ஆனியன் பேஸ்ட் சேர்த்தாக்கா கலரு கிரேவி ஆகட்டும் நல்லா வரும் நம்மளுக்கு. அதுக்கு தான் நம்ம பேஸ்ட்டு பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்தோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஜார் கழுவி தண்ணி அதே சேர்த்துக்கினாக்கா கொஞ்சம் நல்லா இதெல்லாம் சைடு பண்ணி விடலாம். கொஞ்சம் நல்லா மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். இதில் பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறமா எடுத்து பார்த்தாக்கா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மேலே கீழே ஃபுல்லாக. இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி வச்சுக்கிற ராஜ்மா இருக்குது இல்லைங்களா அது இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா ஒரு 3-4 விசில் விட்டால் நல்லா வெந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மேலே கீழே ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குதோ அந்த அளவுக்கு. நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கிறேன். ரொம்ப கெட்டியாக வேண்டாம் ரொம்ப தண்ணி வேண்டாம். மூடி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் விட்டுட்டா பாருங்கள். திறந்து பார்த்தா கொஞ்சம் கொதி வருது. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். எவ்வளோ தேவை இருக்குதோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விடலாம். இந்த உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதில் பார்த்துட்டு பாருங்கள் தண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ரொம்ப ஜாஸ்தியாக வேணாம் ரொம்ப கம்மி வேணாம். இப்போ மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்துன்னு பார்க்கலாம் அப்புறமா தண்ணி கம்மி ஆயிடுச்சான்னு பாருங்கள். இந்த அளவுக்கு கிரேவி நல்லா நம்மளுக்கு கிரேவி இந்த அளவுக்கு வந்துச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா கம்மி ஆகிட்டுட்டு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். பாருங்கள் நம்மளுக்கு சப்பாத்திக்காகட்டும் அப்புறமா பரோட்டாக்காகட்டும் ரைஸ்க்காகட்டும் நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் நம்மளது சூப்பராக நம்மளது
பஞ்சாபி ஸ்டைல்து ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மேலே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பார்க்கறதுக்கே ஃப்ளேவர் ஆகட்டும், ரொம்ப நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம நார்மலாக பாருங்கள், இது பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கெட்டி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.